அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 74வது பாடல். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன்சயனம் பொருந்து தமனியக் காவினில் தங்குவரே. எளிமையான பாடல், ஆனால் ஆழ்ந்த கருத்துடைய பாடல். முக்தியின் வகைகளை விளக்கும் பாடல். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக் காவினில் தங்குவரே. நயனங்கள் மூன்றுடை நாதன், நமக்கு தெரியும். நயனங்கள் மூன்றுடையோன் சிவபெருமான். நாதனும், அவன்தான் இவளுக்கு நாதன். நாதமயமானவன், நாதமே உருவானவன், யோகத்தில் உள்ளவன். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும், 4 வேதமும் நாரணனும் திருமாலும் அயனும், அயன் என்பவன் பிரம்மா, அயனும் உந்தி கமலத்தில் உதித்தவன் பிரம்மனும் பரவும், பரவும் என்றால் அவர்களை படைத்த, அவர்களால் வணங்கப்படுகின்ற, அவர்களால் போற்றப்படுகின்ற அபிராமவல்லி, அபிராமவல்லி, அபிராமக்கொடியே, அபிராமவல்லியே அடி இணையை பயனென்று கொண்டவர். அவளுடைய அடி இணையே, அடி இணை என்றால் 2 சேர்ந்த ஒத்த திருவடி. பயனென்று கொண்டவர். எனக்கு அந்த திருவடி இருந்தால் போதும், எனக்கு வேண்டிய பயன் அதுதான். நான் என்ன கர்மா செய்தாலும், உனக்கு என்ன வேணும், இது நீ செய்கிற, உனக்கு என்ன வேணும், இதுக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்டால் அபிராமியின் திருவடி என்று யார் சொல்கிறார்களோ, யார் கொண்டவர்களோ அவர்கள் எங்கிருப்பார்களாம்? இந்திரலோகத்தில் பாவையர் ஆடவும் பாடவும், தேவலோக அரம்பையர் அவர்களின் முன்னால் பாடவும் ஆடவும் செய்வர். அதாவது இன்பத்தில் இருப்பர், துன்பம் இருக்காது. துன்பமே இன்பமே, என்னாலும் துன்பமில்லை. பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே. பொன் சயனம் பொருந்து, அதாவது கற்பக காட்டில் தங்க கட்டிலில் தங்குவர், ஓய்வெடுப்பர், அமைதி நிலையில் இருப்பர், ஆழ்ந்த தியானத்தில் இருப்பர். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடியினையை பயனென்று கொண்டவர். சரி, அப்போ அவங்க தேவலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா மீண்டும் பிறப்புண்டால் உண்டு. பதமுக்தி கிடைத்து, முக்தியில் 2 வகை என்று பெரியோர் சொல்கின்றனர். ஒன்று பதமுக்தி, மற்றொன்று பரமுக்தி. அவளுடைய இணையினை 2 அளிக்க வல்லவை. அடியினை அம்பாளின் திருவடியாகிய இணைந்த 2 அந்த அடிகளும் திருவடிகளும் பதமுக்தியையும் பரமுக்தியையும் அளிக்க வல்லன. அதாவது பதமுக்தி என்பது ஒரு நற்செய்கை, அதனுடைய நற்பயன். அதை அனுபவித்த பிறகு மீண்டும் பிறப்பு, நற்செய்கை, நற்பலன், இப்படி வந்து கொண்டே இருக்கும். இது பதமுக்தி. பரமுக்தி என்பது மீண்டும் பிறவா நிலை. இந்த 2 நிலையுமே அம்பாளின் திருவடியானது அளிக்கக்கூடியது. அந்த பதமுக்தி அடைபவர்கள் என்ன செய்வர்? பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து கற்பக காட்டில் தங்க கட்டிலில் இருப்பர், ஓய்வெடுப்பர், தங்குவரே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். மீண்டும் பாடல். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக் காவினில் தங்குவரே. அபிராமி பட்டர், ஆண்டவன் அருள்.